ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ப்ரீச் பொசிஷனில் இருக்கிற பேபியை எப்படி செஃபாலிக் பொசிஷனுக்கு, அதாவது தலை மேலே இருக்கிற குழந்தைய எப்படி சில ட்ரிக்ஸை வச்சு தலை கீழே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தை கூட பேசணுங்க. எந்த அளவு நீங்கள் உங்கள் குழந்தை கூட பேசுகிறீங்களோ அந்த அளவு குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படி பேசும்போது உங்கள் கையை வயிற்று மேலே வச்சு நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு குட்டி மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு பேசினீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்குங்க. குழந்தைங்க கூட பேசுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் 5th மந்த்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக நம்ம பேசுறது குழந்தைங்களுக்கு கேட்குங்க. நம்ம ஃபீல் பண்ணுறதும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய செல்லமாக ஒரு பேர் வச்சு கூப்பிடலான்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அதாவது செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் பேசணுங்க. அதாவது செல்லக்குட்டி தலை கீழே கொண்டு வந்துவிட, அம்மாவுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்காது. அந்த மாதிரி நீங்கள் டெய்லி சொல்ல சொல்ல உங்கள் குழந்தைங்க உங்களோட பேச்சை கேட்பாங்க. அண்ட் குழந்தைங்க எப்போ திரும்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைட்டில் தாங்க திரும்புவாங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கிற டைமில் தான் அவங்க ஹெட் ஆன் பொசிஷனுக்கு வருவாங்க. செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தாங்க. மியூசிக்னால கூட குழந்தைங்க தலை திரும்பி வருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஹெட்ஃபோனில் ப்ளே பண்ணி உங்களோட தொப்பிலுக்கு கீழே வஜைனலுக்கு மேலே நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை வச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள். அந்த மியூசிக் சத்தத்தை கேட்கறதுக்காக பேபி கீழே வருவாங்க, அதாவது ஹெட் ஆன் பொசிஷனுக்கு வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட், அதாவது ஒளி தாங்க. ஒளினால கூட நம்ம குழந்தைய ஹெட் ஆன் பொசிஷனுக்கு வர வைக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, அதை உங்கள் அப்டாமினலுக்கு மேலே அடிங்க. குழந்தைக்கு 5 மாதத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா லிஸ்னிங் சென்ஸ் அண்ட் லைட்டை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம டார்ச்சை அடிக்கும்போது குழந்தைங்க அந்த லைட் கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஹெட்டை கீழே கொண்டு வந்துருவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நைட் தூங்கும்போது 2 காலுக்கு நடுவில் ஒரு பில்லோவை வச்சுட்டு தூங்குங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ரூம் இருக்கும் ஹெட் டவுன் பொசிஷனுக்கு வர்றதுக்கு. நான் சொன்ன இது எல்லாத்தையுமே நீங்கள் 1 வீக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெட் டவுன் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணதுங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சில எக்ஸசைசஸ் சொல்லியிருப்பாங்க, அதுவும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். இதெல்லாமே ஃபாலோ பண்ணி 1 வீக்லேயே என்னோட பேபி ஹெட் டவுன் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் போடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.